பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தோட நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வந்து எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து திவாகர் அவர்கள் வெளியே போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அது ப்ரோமோலேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த வார நாமினேஷனில் கானா வினோத் இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க, கம்ருதீன் இருக்காங்க, சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம், பார்வதி, சபரி, பிரஜன், கனி, அமித், சுபிக்ஷா, கெமி, ரம்யா ஜோனு, இப்படி இவங்க எல்லாருமே வந்து அந்த வீக் 7 நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதாவது அடுத்த வார நாமினேஷனில் இதில் யார் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கனி, கெமி, ரம்யா, சுபிக்ஷா இவங்க 4 பேரும் தான் ஓட்டிங்கில் வந்து கொஞ்சம் கீழே இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களில் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தோட நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வந்து எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து திவாகர் அவர்கள் வெளியே போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அது ப்ரோமோலேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த வார நாமினேஷனில் கானா வினோத் இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க, கம்ருதீன் இருக்காங்க, சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம், பார்வதி, சபரி, பிரஜன், கனி, அமித், சுபிக்ஷா, கெமி, ரம்யா ஜோனு, இப்படி இவங்க எல்லாருமே வந்து அந்த வீக் 7 நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதாவது அடுத்த வார நாமினேஷனில் இதில் யார் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கனி, கெமி, ரம்யா, சுபிக்ஷா இவங்க 4 பேரும் தான் ஓட்டிங்கில் வந்து கொஞ்சம் கீழே இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களில் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தோட நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வந்து எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து திவாகர் அவர்கள் வெளியே போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அது ப்ரோமோலேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த வார நாமினேஷனில் கானா வினோத் இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க, கம்ருதீன் இருக்காங்க, சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம், பார்வதி, சபரி, பிரஜன், கனி, அமித், சுபிக்ஷா, கெமி, ரம்யா ஜோனு, இப்படி இவங்க எல்லாருமே வந்து அந்த வீக் 7 நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதாவது